வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களை பற்றி திமுக கவலைப்படுவதில்லை என முதலமைச்சர் பழனிசாமி தாக்கு. குடும்ப உறுப்பினர்களின் பதவி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதுதான் நோக்கம் எனவும் சாடல். திமுக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றுவதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. சிறுபான்மையினர் நலனுக்காக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் விளக்கம். பொள்ளாச்சி வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கும் நடைமுறை தொடங்கியுள்ளதாக தமிழக அரசு வாதம். நக்கீரன் கோபால் ஏப்ரல் 1ஆம் தேதி ஆஜராக வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேட்பு மனுவில் ஓபிஎஸ் இபிஎஸ் கையெழுத்திட தடை கோரிய மனு தள்ளுபடி. கேசி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நாடாளுமன்ற சட்டசபை இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் இறுதிப் பட்டியல் இன்று வெளியாகிறது. வேட்பு மனுக்களை வாபஸ் பெறுவதற்கு இன்றே கடைசி நாள் எனவும் தேர்தல் ஆணையம் தகவல். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது காவிரி பிரச்சினைக்காக ஒரு முறையாவது குரல் கொடுத்தீர்களா என திமுகவுக்கு முதலமைச்சர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே கூட்டேரிப்பட்டு பகுதியில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் செஞ்சி ஏழுமலை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் வலிமையான ஆட்சி அமைந்தால்தான் தமிழகம் நலம் பெற முடியும் என்று கூறினார். மத்தியில் நிலையான ஆட்சி அமைய, மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அமைய வலிமை மிக்க மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வலிமை மிக்க தலைமை தேவை. வலிமை மிக்க தலைமை இருந்தால்தான் இந்த நாடு பாதுகாப்பா இருக்கும், நாடு வளம் பெறும், செழிக்கும். எல்லா திட்டங்களும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தலைமை சரியாக இருக்க வேண்டும். ஆகவே தலைமை சரியா இருந்தால் தான் இந்த நாடு செழிக்கும். ஆகவே அப்படி வலிமை மிக்க தலைமை என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்காக நம்முடைய கூட்டணியின் சார்பாக கழக வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் செஞ்சி ஏழுமலை அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் பேசும் பொதுக்கூட்டங்களில் எல்லாம் அதிமுக ஆட்சி மக்களுக்கு என்ன செய்தது என்று கேட்டு வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் அதிமுக அரசின் சாதனைகளை பற்றி தான் பேசி வருவது ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். ஸ்டாலினுக்கு காது கேட்பதில்லையா எனவும் அவர் விமர்சனம் செய்தார். வைகோ கட்சியினர் கொள்கையை விட்டுவிட்டு சொந்த சின்னத்தில் நிற்க முடியாமல் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு அவமானமாக இல்லையா என கேட்ட அவர், இதற்கு பேசாமல் திமுகவில் இணைந்து விடலாம் என்றும் தெரிவித்தார். எந்த வாக்கு வங்கியும் கிடையாது. ஏன்னா நிமிஷம் பேச்சு மாத்தி பேசுவாங்க. கொள்ளி இல்லாத கட்சி இன்னைக்கு திமுகவோட போய் கூட்டணி சேர்ந்து திமுக சின்னத்தில் நிக்குது. மதிமுக திமுக சின்னத்துல ஈரோட்டில் நிக்குது. அதோட கேவலம் என்ன வேணும்? திமுகவோட இணைச்சிடலாம். அது ஒரு கட்சியினே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இப்படிப்பட்ட கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம இந்த தேர்தலை எதிர்க்கின்றது. ஆக இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி பெற்று தேர்தல் களத்தில் திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரைக்கு ஆதரவாக விராலிமலை, மணப்பாறை உள்ளிட்ட இடங்களில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். சிறுபான்மையினர் நலனுக்காக அதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறிய பன்னீர்செல்வம், தேர்தல் களத்தில் திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். எந்த குறையும் இல்லை. தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருக்கிறது. தமிழகம் எந்த பகுதியிலும் சாதி சண்டைகளை, மதக்கலவரங்களை, சிறுபான்மையின மக்கள் இங்கு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் அவர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லை. அதோடும் இல்லாமல் மாண்புமிகு இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஹஜ் பயணம் செய்வதற்கு மானியத்தை வழங்கி அவர்களை மாண்புமிகு அம்மா ஹஜ்ஜுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். திமுகவுடைய அடிப்படை கொள்கை வன்முறை கலாச்சாரம் தான். யார் பிடிக்கலையே அவனை போட்டு தள்ளு, அவங்களுக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கு. இதுதானே நீங்கள் நடத்துகின்ற கட்சியினுடைய லட்சணம்.
பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கும் நடைமுறை தொடங்கிவிட்டதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் அளித்துள்ளது. பொள்ளாச்சியில் பேஸ்புக் மூலம் நெருங்கி பழகி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் இச்சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சியும் வெளியானது. இந்த விவகாரத்தில் பொள்ளாச்சியை சேர்ந்த திருநாவுக்கரசு உட்பட 4 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதனையடுத்து இந்த வழக்கை சிபிசிஐடமிருந்து சிபிஐக்கு மாற்ற தமிழக அரசு ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் வீடியோ விவகாரம் தொடர்பாக நக்கீரன் கோபால் நாளை ஆஜராக சிபிசிஐடி சம்மன் அனுப்பியது. சிபிசிஐடி சம்மனை எதிர்த்து நக்கீரன் கோபால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்தார். அதில் தேர்தல் நேரத்தில் தன்னுடைய பணிகளை முடக்க முயற்சி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி விசாரித்த நீதிபதிகள் பொள்ளாச்சி வழக்கை சிபிஐக்கு மாற்றப்படுவதாக அறிவித்த பின் சிபிசிஐடி விசாரிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினர். அப்போது பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கும் நடைமுறை தற்போதுதான் தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து நக்கீரன் கோபால் குற்றவாளி இல்லை என்றும் சென்னையில் வைத்து மட்டுமே அவரை விசாரிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் வழக்கு விசாரணையில் உயர்நீதிமன்றம் தலையிடாது எனவும் நாளைக்கு பதிலாக நக்கீரன் கோபால் ஏப்ரல் 1ஆம் தேதி சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். ஓபிஎஸ் இபிஎஸ் வேட்புமனுவில் கையெழுத்திட தடை விதிக்க கோரி முன்னாள் எம்பி KC பழனிசாமி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவின் கொள்கை விதிகளில் மாற்றம் செய்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டது. இது சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்றும் வேட்பாளர்களின் மனுவில் ஓபிஎஸ் இபிஎஸ் கையெழுத்திட தடை விதிக்க கோரியும் முன்னாள் எம்பி KC பழனிசாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அத்துடன் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குவதால் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என அவரது தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகியோருக்கு எதிராக முன்னாள் எம்பி KC பழனிசாமி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டசபை இடைத்தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகின்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகள் மற்றும் இடைத்தேர்தல் நடைபெறும் 18 சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட 2083 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதிகபட்சமாக தென் சென்னை தொகுதியில் 69 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன. தமிழகத்தில் இதுவரை 1587 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதில் 655 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 932 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக கரூரில் 43 மனுக்களும் குறைந்தபட்சமாக நீலகிரியில் 10 மனுக்களும் ஏற்கப்பட்டுள்ளன. வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கு இன்றே கடைசி நாளாகும். இன்று மாலை 4 மணிக்கு மேல் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும். அதன் பின்னர் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். 14 வயதில் அரசியலுக்கு வந்த நாள் முதல் மக்களோடு மக்களாக இருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மக்களவைத் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து MK ஸ்டாலின் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள காய்கறி வியாபாரிகள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரிடம் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சிகள், மதிமுக, இந்திய ஜனநாயக கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியோர் உடன் இருந்தனர். அப்போது பேசிய அவர் 14 வயதில் அரசியலுக்கு வந்த நாள் முதல் மக்களோடு மக்களாக இருப்பதாக குறிப்பிட்டார். MLA, மேயர், துணை முதல்வர் மற்றும் திமுக தலைவர் என அனைத்து நிலைகளிலும் மக்களுடன் இணைந்து பணியாற்றியிருப்பதாகவும் ஸ்டாலின் கூறினார். டிடிவி தினகரனின் கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பரிசு பெட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. பொது தேர்தலை சந்திப்பதற்கு ஏதுவாக அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தினகரன் வழக்கு தொடுத்தார். இது தொடர்பாக நடைபெற்ற வழக்கில் அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் எதிர்ப்பு தெரிவித்தது. பதிவு செய்யாத கட்சி வேட்பாளர்களை சுயேட்சை வேட்பாளர்களாக தான் கருத முடியும் என தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் வேறொரு பொது சின்னத்தை வழங்குவது பற்றி தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமமுக கட்சிக்கு பொது சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. தொப்பி, குக்கர் வரிசையில் தற்போது தினகரன் அணிக்கு பரிசு பெட்டி சின்னம் கிடைத்துள்ளது.
தினகரன் அணி வேட்பாளர்கள் அனைவரும் பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக தினகரனுக்கு தேர்தல் ஆணையம் கடிதமும் அனுப்பியுள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மோடியை நாட்டின் பிரதமர் என்று தமிழிசை சவுந்தரராஜன் சூளுரைத்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர், பிரதமர் யார் என்பதை கூட அறிவிக்க முடியாத கூட்டணிதான் எதிர்க்கட்சி கூட்டணி என்று குற்றம் சாட்டினார். மேலும் நேற்றும் இன்றும் என்றும் மோடியை நாட்டின் பிரதமர் என்று தமிழிசை சவுந்தரராஜன் சூளுரைத்தார். அவர்தான் பிரதமர், செவ்வாய்க்கிழமைனாலும் அவர்தான் பிரதமர், புதன்கிழமைனாலும் அவர்தான் பிரதமர், ஒரு வார நாள் அவர்தான் பிரதமர், ஒரு ஆண்டு நாள் அவர்தான் பிரதமர். அண்ணன் சொன்ன மாதிரி வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்றுமே மோடி தான். ஆக அவர்தான் பிரதமர். மாதிரி அவங்க கட்சியில இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க, மகா கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே மகா கூட்டணி என்பது பாஜக அதிமுக. முன்னதாக தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்று குற்றம் சாட்டினார். மோடி பிரதமரான பிறகே முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த உத்தரவு பிறப்பித்தார் எனவும் பெருமிதம் தெரிவித்தார். அவர்கள் ஆளுகின்ற நேரத்தில் தமிழகத்துக்கு ஒரு துரும்பை கூட அள்ளி போடவில்லை மத்திய அரசு. இன்றைக்கு பாரத பிரதமராக மோடி வந்த நேரத்தில் தான் முல்லை பெரியாருக்கு 142 அடி உயர்த்துவதற்கு ஆணையை கொடுத்தது இன்றைக்கு மாண்புமிகு பிரதமருடைய. காவிரி காலங்காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தது மாண்புமிகு பிரதமர் மோடியுடைய அரசு. பாஜகவின் 5 ஆண்டு ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் தண்ணீர் பிரச்சினை தீர்த்து வைத்திருந்தால் தூத்துக்குடி மக்கள் நன்றியோடு இருந்திருப்பார்கள் என கனிமொழி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிறைவேற்ற முடியாத திட்டங்களை தமிழிசை கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு 5 வருடமா ஆட்சியில் இருந்திருக்காங்க. புல்லட் ட்ரெயின் எல்லாம் வேண்டாங்க, வேலை வாய்ப்பும் தண்ணீர் பிரச்சனையும் தீர்ப்பதற்கு ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு தூத்துக்குடி மக்கள் நன்றியோடு இருந்திருப்பார்கள். எதையுமே செய்யல. அவங்க செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை தூத்துக்குடியிலே நடந்த துப்பாக்கி சூட்டை தவிர வேற எதையும் என்னால் சொல்ல முடியாது. பிரதமர் வேட்பாளர் யார் என்று தெரியாமல் பிரச்சாரம் செய்து வரும் திமுக கூட்டணி படுதோல்வி அடைவது உறுதி என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் மகேந்திரனுக்கு ஆதரவாக பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் குற்றவாளி ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஒரே கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். கூட்டணியினுடைய பிரதம மந்திரி வேட்பாளராக திரு நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக நாம் அமைத்திருக்கிறோம். எது சொன்னாலும் ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவரை நாம கொண்டிருக்கிறோம். எப்ப கேட்டாலும் பாரத பிரதமரையும் இந்த கூட்டணியும் குறை சொல்வதை தவிர வேற எந்த வளர்ச்சி திட்டங்களையாவது திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களிடையே பேசுறாரா அப்படின்னு மட்டும் நீங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க கூட்டணி மேல அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை இன்றைக்கு அவருடைய பேச்சில் நாம் காண முடிகிறது. காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ள நடிகை ஊர்மிளா மும்பை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். பிரபல ஹிந்தி நடிகை ஊர்மிளா மடோன்கர் ரங்கீலா இந்தியன் படம் மூலம் தமிழில் பிரபலமானவர். அரசியல் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். மேலும் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பூங்கொத்து கொடுத்த ஊர்மிளா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்நிலையில் ஊர்மிளாவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி கொடுத்துள்ளது. அவர் மும்பை வடக்கு தொகுதியில் போட்டியிட உள்ளதாக அகில இந்திய பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் அறிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்றுடன் நிறைவு பெற்றது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 14ஆம் தேதி முதல் தொடங்கியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 3731 தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. 49,000 ஆசிரியர் தேர்வறை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சுமார் 10 லட்சம் மாணவர்கள் எழுதிய இந்த தேர்வு இன்றுடன் நிறைவு பெற்றது. இதனையடுத்து ஏப்ரல் முதல் வாரத்தில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடங்கப்பட்டு ஏப்ரல் 29ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகின்றது. ஊழியர் கொலை வழக்கில் ஹோட்டல் சரவணபவன் அதிபர் ராஜகோபாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது.
சென்னை உட்பட உலகம் முழுவதும் பல்வேறு கிளைகளாக ஹோட்டல் சரவணபவன் செயல்பட்டு வருகின்றது. சென்னை KK நகர் கிளையில் பணியாற்றிய ஊழியர் பிரின்ஸ் சாந்தகுமார் கடந்த 2001ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அவரது மனைவி ஜீவஜோதி போலீசில் புகார் அளித்ததன் பேரில் சரவணபவன் அதிபர் ராஜகோபால் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பூந்தமல்லி நீதிமன்றம் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்ததை அடுத்து மேல்முறையீடு செய்ததில் 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து ராஜகோபால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்நிலையில் சரவணபவன் ஊழியர் பிரின்ஸ் சாந்தகுமார் கொலை வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இனி விசாரித்த நீதிபதிகள் ஹோட்டல் சரவணபவன் அதிபர் ராஜகோபாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனை உறுதி செய்தனர். மேலும் ஜூலை 7ஆம் தேதிக்குள் அவர் சரணடையவும் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருச்சியிலிருந்து நாகர்கோவில் வந்த பேருந்தில் பறக்கும் படை நடத்திய சோதனையில் 2 பேர் உடலில் மறைத்து வைத்திருந்த 54 லட்சம் ரூபாய் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சியிலிருந்து நாகர்கோவில் வந்த அரசு பேருந்தில் பயணிகளிடம் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். இதில் கனகராஜ் என்பவர் தனது உடலில் மறைத்து வைத்திருந்த 22,50,000 ரூபாயை அதிகாரிகள் கண்டெடுத்தனர். இதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதே பேருந்தில் வந்த ஹனிபா என்பவர் உரிய ஆவணமின்றி வைத்திருந்த 30 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோன்று ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தேர்தல் கண்காணிப்பு குழுவின் நடத்திய வாகன சோதனையில் சொகுசு கார் ஒன்றில் ஆலியார் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கொல்லிமலை அடிவார பகுதியான காரவள்ளியில் காட்டுத்தீ மளமளவென பரவி வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அடுத்த கொல்லிமலை சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகின்றது. இந்நிலையில் இன்று மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசியதில் வனப்பகுதியில் திடீரென தீப்பிடித்துள்ளது. கொல்லிமலை அடிவாரத்தில் காய்ந்த மரங்கள் அதிகமாக இருப்பதால் இந்த காட்டுத்தீ வேகமாக பரவி வருகின்றது. குறிப்பாக காரவள்ளி, கீழ்செங்காடு, முட்டுக்காடு, நடுக்கோம்பை உள்ளிட்ட அடிவார பகுதியில் உள்ள 200 ஏக்கர் பகுதியில் தீ பரவி வருகின்றது. தீயணைப்புத் துறையினர் காற்று வேகமாக வீசுவதால் தீயை அணைக்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதனையடுத்து கொல்லிமலை செல்லும் வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் கொல்லிமலை செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வாக்கு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலையொட்டி சேலம் மாவட்டம் எடப்பாடியில் காவல்துறை மற்றும் துணை ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு பேரணி நடத்தினர். வெள்ளாண்டி வலசு, அம்மன் நகர், நைனாம்பட்டி, மேட்டுத்தெரு உள்ளிட்ட எடப்பாடி நகரத்துக்கு உட்பட்ட முக்கிய வீதிகள் வழியாக அவர்கள் ஊர்வலமாக வந்தனர். தேர்தல் நேரத்தில் அசம்பாவிதங்களை தடுக்கவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை மற்றும் துணை ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு பேரணியை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் 261 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி 314 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டு அதிகாரிகள் மற்றும் கட்சியினர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டன. பாதுகாப்பிற்காக 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் CCTV கேமரா மூலம் தேர்தல் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி செங்கம் வட்டாட்சியர் வளாகத்தில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் செங்கம் வட்டாட்சியர் முன்னிலையில் 420 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் VVPAT 424 என மொத்தம் 1264 இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் போலீஸ் பாதுகாப்புடன் சீல் வைக்கப்பட்டன. அப்போது மண்டல துணை வட்டாட்சியர்கள் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள 20 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 46 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இதில் 20 சுங்கச்சாவடிகள் மட்டும் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. 3 முதல் 5% வரை கட்டண உயர்வு இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதி செங்கல்பட்டு அடுத்த பரனூர், ஆத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 20 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகின்றது. மீதமுள்ள 26 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் மாதம் முதல் கட்டணம் உயர்த்தப்படும் என தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. சுங்க கட்டண உயர்வு என்பது எந்த விதமான ஒரு சாலை பராமரிப்புகளும் செய்யாமல் எந்த சுங்கச்சாவடிகளிலுமே ஒரு அவசர சிகிச்சைக்கான ஒரு ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி கிடையாது. ஒரு மருத்துவர்கள் அங்க முறையா இருக்கிறது கிடையாது. குடிநீர் வசதி செய்து தருவது கிடையாது.
கழிவிடங்கள் எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல தமிழகத்தில் உள்ள 44 சுங்கச்சாவடிகளில் குறைந்தது 20 சுங்கச்சாவடிகளுக்கு கட்டண உயர்வு என்ற செய்தியை நாங்கள் பார்த்து அதிர்ச்சி அடைகிறோம். இந்த சுங்க கட்டண உயர்வால் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்கிறது. இதை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களுடைய நலனை கருதி இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். கரூர் அருகே செங்கல்சூளையில் கொத்தடிமையாக இருந்த 28 பேரை வருவாய்த்துறையினர் மீட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் புலியூர் அருகே ஓடமுடியார் பாளையத்தில் தனியாருக்கு சொந்தமான செங்கல்சூளை இயங்கி வருகின்றது. இங்கு விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு சில குடும்பங்களை குறைவான ஊதியத்திற்கு கொத்தடிமைகளாக தங்க வைத்து வேலை வாங்குவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து நேரில் ஆய்வு செய்த வருவாய்த்துறையினர் அங்கு கொத்தடிமைகளாக இருந்த 9 குடும்பங்களை சேர்ந்த 28 பேரை மீட்டனர். மீட்கப்பட்டவர்கள் அன்புக்கரங்கள் தொண்டு நிறுவனத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை சொந்த ஊர் அனுப்ப மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. சிட்னி விமான நிலைய கட்டுப்பாட்டு கோபுரத்தில் திடீரென புகை வந்ததால் 2 மணி நேரம் விமான சேவை பாதிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி விமான நிலையத்தில் உள்ள கட்டுப்பாட்டு கோபுரத்திலிருந்து திடீரென புகை வந்ததை அடுத்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரத்தின் பணிகள் மெல்போர்னில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்திற்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய அனைத்து விமானங்களும் தரையிறக்கப்பட்டன. வெளியிலிருந்து வந்த விமானங்களும் தரையிறங்க அனுமதிக்கப்படவில்லை. சிட்னி வந்த விமானங்கள் கான்பரா மற்றும் மெல்போர்னுக்கு திருப்பி விடப்பட்டன. இந்நிலையில் கட்டுப்பாட்டு கோபுரத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் சோதனை செய்தபோது கம்ப்யூட்டர் பேட்டரி பேக்கப் சிஸ்டத்தில் அதிக வெப்பம் காரணமாக புகை வெளியானது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக பேட்டரி குளிர்விக்கப்பட்டதை அடுத்து கட்டுப்பாட்டு கோபுரம் செயல்பாட்டுக்கு வந்தது. இதன் காரணமாக சிட்னி விமானத்தில் 2 மணி நேரம் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு நட்சத்திர வீரர் ரோஜர் ஃபெடரர் முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் உள்ள புளோரிடா நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் தென்னாப்பிரிக்காவின் கெவின் ஆண்டர்சனை எதிர்கொண்டார். தொடக்க முதலில் அதிரடியாக விளையாடிய ஃபெடரர் 6-0, 6-4 என்ற நேர் செட்கள் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு ஆட்டத்தில் கனடா வீரர் டேனிஷ் ஷாபாலோவ் அமெரிக்காவின் பிரான்சிஸ் டியாபோவுடன் மோதினார். இதில் ஷாபாலோவ் 6-7, 6-4, 6 என்ற செட்களில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.